சர்ப்ரைஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. வெல்கம் பேக் டு மை சேனல் டிஎன் ஜாப் இன்ஃபோ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கமாண்ட்ல ஒருத்தர் வந்து திருவள்ளூர் மாவட்டத்திற்கான கிராம உதவியாளர் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் சிஸ்டர் அப்படின்னு போடுங்க, வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அதனால இருக்கிறதே 120 சப்ஸ்கிரைபர் தான் இந்த வீடியோ போடுறேன். வேற ஏதோ மாவட்டம் வேணும்னாலும் சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நான் அந்த வீடியோ போட ட்ரை பண்றேன். ஃபர்ஸ்ட் டைம் இதான் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் டெய்லி வந்து உங்களை அண்ட் வாங்க நம்ம வெப்சைட்டை பார்க்கலாம். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க எடுத்து யூஸ் பண்ணி பாருங்க. இதுதான் அந்த வெப்சைட்டு. மேலே வந்து இங்கிலீஷ்ன்னு இருக்குங்க இல்லையா, ரைட் சைடு மேலே அதை தமிழ்னு கிளிக் பண்ணிக்கோங்க, மாற்றிக்கோங்க. ஏற்கனவே இப்போ வந்து ஜாப் கொடுத்துருக்காங்க நிறையா திருவள்ளூர் மாவட்டத்திற்கு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 3வது நோட்டிஃபிகேஷன் தான் கிராம உதவியாளர் அப்ளிகேஷன் ஃபார்ம். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆவடி வட்டம்னு இருக்கா, அடுத்தது கும்படிப்பூண்டி வட்டம்னு இருக்கு, அடுத்தது பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல பள்ளிப்பட்டி வட்டம், அடுத்தது 5வது வட்டம், அப்புறம் ஆர்கே பேட்டை வட்டம், திருத்தணி வட்டம், அடுத்தது திருவள்ளூர் வட்டம் வட்டம். மொத்தம் 9 இடத்துல நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றையும் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட நோட்டிஃபிகேஷன் எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்தது பார்க்கணுங்கிறத பக்கத்துல இருக்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஜென்ரலா நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. திருவள்ளூர் மாவட்டத்துல இருக்கவங்களுக்கு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அது என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மொத்தமா பார்த்தீங்க அப்படின்னா 151 வேகன்சி கொடுத்துருக்காங்க திருவள்ளூர் மாவட்டத்துல. இதோட குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th தான். ஆனா லாஸ்ட் டேட் அப்ளை பண்றதுக்கு 22/8/2025. கம்மியான டேட் தான் இருக்கு. 5:30 மணிக்குள்ள 5:45 மணிக்குள்ள அப்ளிகேஷன் நம்மளோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அவங்களுக்கு சென்ட் ஆயிருக்கணும். 10th குவாலிஃபிகேஷன் தான் சொல்லியிருக்காங்க. எழுத படிக்க தெரிஞ்சால் போதும்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பம் எந்த தாலுக்கால அப்ளை பண்ணணும்னா நீங்க எந்த தாலுக்கால இருக்கீங்களோ அந்த தாலுக்கால தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் வந்து பிழை இல்லாம எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர் வந்து நிரந்தரமா இப்ப நீங்க எந்த தாலுக்கால ஆவடி தாலுக்கால அப்ளை பண்றீங்கன்னா நிரந்தரமா நீங்க அந்த தாலுக்கால தான் இருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உடற்பயிற்சி தகுதி தேர்வு நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா முன்னுரிமை இருந்துச்சுன்னா அந்த சர்டிபிகேட் வேணும்னு கேட்டிருக்காங்க. சைக்கிள் ஓட்ட தெரியுமா, பைக் ஓட்ட தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. இருந்ததுன்னா அதோட டீட்டெயில்ஸும் கொடுக்கணும். விண்ணப்பதாரர் மீது ஏதாவது கேஸோ இது ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏதாவது கேஸ் வழக்கு இருந்துச்சு அப்படின்னா அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறைஞ்சபட்ச வயசு பாத்தீங்கன்னா 21, அதிகபட்ச வயசு பாத்தீங்கன்னா 32. அது கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. மாற்றுத்திறனாளியா இருந்தா 10 வருஷம், முன்னாள் ராணுவத்தில் இருந்தா 50, 55 கொடுத்துருக்காங்க மினிமம் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்ல போய் அந்த ஃபார்மை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இதோட சேலரி பாத்தீங்கன்னா 11,100 35,100 வரைக்கும் கிடைக்கும்னு போட்டிருக்காங்க. அடுத்தது கீழே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்படி என்னென்ன வச்சிருக்கணும், என்னென்ன சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஜியோ பாஸ் பண்ணதெல்லாம் கீழே டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஒரு தடவை ஃபுல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் கீழே பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பதாரர் அளித்த ஆவணங்கள் ஏதேனும் பிழையோ ஏதேனும் ஏதாவது மிஸ்டேக்கா இருந்துச்சு அப்படின்னா நடவடிக்கை எடுக்கப்படும்னு போட்டிருக்காங்க. அடுத்தது தகுதி விண்ணப்பதாரர் மற்றும் மதிப்பெண் படி தான் நம்மளுக்கு எக்ஸாம் நடக்குமாமா. அதை வச்சுதான் நம்மளுக்கு வேக்கன்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸ் தான் கீழே கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து விண்ணப்பம் வந்து தபால் மூலியமாவோ அஞ்சல் மூலியமாவோ அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பம் எந்த தாலுக்கால அப்ளை பண்ணிருக்கோமோ அந்த தாலுக்காவுக்கு மட்டும்தான் அனுப்பி விடணும்னு சொல்லியிருக்காங்க. மற்ற எதுக்கும் அனுப்பிச்சு வைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நீங்க வேற வட்டத்துக்கு தாலுக்காவுக்கு அனுப்பிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த விண்ணப்பம் வந்து ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு போட்டிருக்காங்க. அடுத்தது கீழே வந்து இன்னும் இதுதான் முக்கியமான விஷயம். 25x8 ஐ மீன் நீளமான ஒரு கொரியர் கவர் ஒண்ணு இருக்கும். பேப்பர் மாரி A4 ஷீட் சைஸ்ல ஒண்ணு வாங்கிக்கோங்க. நீளமா ஒண்ணு ஆஃபீஸ் கவர் மாரி ஒண்ணு இருக்கும். அதையும் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு ஆஃபீஸ் கவர்ல 2ங்கிற அட்ரஸ்ல எதையுமே ஃபில் பண்ணாம, ஃப்ரம்ங்கிற அட்ரஸ்ல உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க. அதுல ரூ. 25 ஸ்டாம்ப் வாங்கி எங்க எப்ப இருந்தாலும் அஞ்சல்ல தானே அனுப்ப போறீங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல. அங்க போய் 25 ஸ்டாம்ப் கேட்டீங்க அப்படின்னா அவங்களே தருவாங்க. அதை ஃபுல்லா ஒட்டிட்டு அந்த A4 ஷீட்ல ஃபுல் டாக்குமெண்ட்ஸ் நம்ம சென்ட் பண்றோம் இல்லையா, அதுக்குள்ள இந்த ஃபில் பண்ணி அனுப்பணும். அது வந்து அவங்களுக்கு நம்ம ரிட்டர்ன் அனுப்புவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கவர் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆவடி தாலுக்கா பார்ப்போம். இந்த ஆவடியில வந்து இந்த எல்லாத்துலயும் ஒரே மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க. வேகன்சியும் நம்ம என்னென்ன வட்டம்ங்கிறது மட்டும்தான் மாறும்.
லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 22/8/2025 எல்லாமே ஒரே மாரியே தான் சிமிலரா தான் இருக்கும். ஆனா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, நம்மளுக்கு கேட்டகரிக்கு நம்ம ஏரியாக்கு நம்ம கேட்டகரியில அ ஜா எ இன வரிசைப்படி தான் நம்மளுக்கு வந்து வேக்கன்சி குடுப்பாங்க. அத நம்ம ஃபுல்லா பார்த்துக்கணும். அதுல நம்மளுக்கு இருக்குன்னா மட்டும் தான் அப்ளை பண்ணணும். இல்லைன்னா அப்ளை பண்ணாதீங்க. வெயிட் பண்ணாதீங்க. வேற ஏதாவது எக்ஸாம்க்கு ட்ரை பண்ணுங்க. இதுக்கும் சேலரி பார்த்தீங்கன்னா, 11,100 35,100 வரைக்கும் தான் குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு வட்டத்தின் பெயர், தாலுகா பேர் வந்து ஆவடி. எத்தன வேக்கன்சி குடுத்துருக்காங்க அப்டின்னா 4 வேக்கன்சி. அந்த 4 வேக்கன்சி என்னென்ன கிராமத்துல இருந்துன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த என்னென்ன கிராமத்துல நம்மளுக்கு எத்தன வேக்கன்சி இருக்குன்னு பார்ப்போம். இந்த 4லயும் ஒவ்வொரு வேக்கன்சி தான் குடுத்துருக்காங்க. அத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு வந்து பட்டியலினத்தவருக்கு பொது பிரிவுன்னு குடுத்துருக்காங்க. முன்னுரிமை பெற்றவர்ன்னு குடுத்துருக்காங்க. அதுல என்ன முன்னுரிமைனா, போராளி உடல் தகுதி இழந்த முன்னாள் ராணுவர்ன்னு குடுத்துருக்காங்க. அப்ப இந்த இடத்துல இவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். நம்ம வந்து முன்னுரிமை இருக்கு, ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இருக்கு, நான் தமிழ் வழி சான்றிதழ் இருக்கு, நான் அப்ளை பண்றேன் அப்டின்னா கிடைக்காது. இவங்க மட்டும் அப்ளை பண்ணா தான் கிடைக்கும். இது மாரி தான் நம்ம இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லயும், நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம்லயும் இந்த ஒதுக்கீடுன்னு குடுத்துருப்பாங்க இல்லையா? இந்த ஒதுக்கீடுல உங்களுக்கு குவாலிஃபைடா இருந்தா மட்டும் அப்ளை பண்ணுங்க. இல்லைன்னா அப்ளை பண்ணாதீங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்டின்னா, முன்னுரிமை பெற்றவர்ன்னு குடுத்துருக்காங்களா? அதுல வந்து ஆதரவற்ற விதவைகள் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். வேற ஏதாவது நீங்க லேடீஸா இருந்தாலுமே, வேற ஏதாவது குவாலிஃபிகேஷன் இருக்கு, எனக்கு முன்னுரிமை இருக்கு, நான் இப்படி இருக்கேன் அப்படின்னாலும் அத ரிஜெக்ட் பண்ணிருவாங்க. எடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் தெரிஞ்சா மட்டும் அப்ளை பண்ணுங்க. இல்லைன்னா அப்ளை பண்ணாதீங்க. இதே மாரி தான் இதுக்கும் குடுத்துருக்காங்க. விதவைகள் ஆதரவற்ற விதவைகளுக்கு தான் இங்க வேக்கன்ட் குடுத்துருக்காங்க ஒரு ஆளு. அப்புறம் கடவூர் அத மட்டும் தான் பொதுப்பிரிவு. முன்னுரிமை பெற்றவர்கள். இதுல நம்ம என்ன முன்னுரிமை இருந்தாலும் இந்த கலப்பு திருமணம், தமிழ் வழி சான்றிதழ் அந்த மாரி குடுத்துருக்காங்க. மெயின் நோட்டிஃபிகேஷன்ல என்ன குடுத்தானுங்களோ, அத தான் இங்கேயும் குடுத்துருக்காங்க. பிற தகுதிகள்னு. வண்டி ஓட்ட தெரியுமா? சைக்கிள் ஓட்ட தெரியுமா? உங்க மேல ஏதாவது கேஸ் இருக்கா? தமிழ் படிக்க தெரியணும். பிழை இல்லாம எழுத தெரியணும். நல்லா நீட்டா வாசிக்க தெரியணும் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. இதுலயும் பார்த்தீங்க அப்படின்னா, 21 வயசுக்குள்ள இருக்கணும். அப்புறம் 32 வயசு பொது பிரிவினருக்கு, இதர பிரிவுகளுக்கு 37 வயசு வரைக்கும் இருக்குன்னு போட்டிருக்காங்க. அதுல குடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்க குடுத்துருக்காங்க. அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனும் எல்லாம் சேம் தான். அடுத்தது நம்ம பார்க்கலாம். பேஜ் வந்துருங்க. அடுத்தது கும்புடிப்பூண்டின்னு இருக்குங்க இல்லையா? அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, 22 வேக்கன்சி குடுத்துருக்காங்க இதுல. குடுத்துருக்காங்க. நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம்ல ஃபில் பண்ணும்போது கண்டிப்பா அந்த கிராமம் பக்கத்துல ஒரு நம்பர் குடுத்துருக்காங்க இல்லையா? அதையும் சேர்த்து எழுதி ஃபில் பண்ணுங்க. அப்பதான் அவங்களுக்கு தெரியும். அடுத்தது பார்த்தீங்க அப்டின்னா, கண்டிப்பா உங்களுக்குன்னு அந்த ஒதுக்கீடுல இருந்தீங்கன்னா மட்டும் அப்ளை பண்ணுங்க. இல்லைன்னா அப்ளை பண்ணாதீங்க. ரிஜெக்ட் ஆயிடும். அண்ட் முன்னுரிமை அற்றவர்களா, முன்னுரிமை இல்லாதவங்களான்னு கேட்டிருக்காங்க. இருக்கிறவங்களான்னு கேட்டிருக்காங்க. இருந்தா அப்ளை பண்ணுங்க. இல்லன்னா அப்ளை பண்ணாதீங்க. பொதுன்னு இருக்கிறதுல நீங்க ஜெனரலா அப்ளை பண்ணலாம். ஆனா நீங்க எந்த மாவட்டத்துல இருக்கீங்க? எந்த வட்டத்துல இருக்கீங்க, தாலுக்கால இருக்கீங்கன்னு அதுக்கு மட்டும் தான் அப்ளை பண்ணணும். நோட்டிஃபிகேஷன எந்த வட்டத்துல, தாலுக்கால இருக்கீங்களோ, அத வியூ பண்ணி பார்த்துட்டு, அண்ட் அத வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அப்ளிகேஷன் ஃபார்ம. அடுத்தது அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்றதுன்னு பார்க்கலாம். உங்களோட தாலுக்கால எது இருக்கோ, நீங்க என்ன கிராமமோ அத மட்டும் அப்ளை பண்ணுங்க. தேவையில்லாம அடுத்த வட்டம், அடுத்த கிராமம் அந்த மாரி இருக்கிறத அப்ளை பண்ணாதீங்க. ரிஜெக்ட் பண்ணுவோம்னு அவங்களே சொல்லியிருக்காங்கப்பா. அண்ட் எல்லாத்தையும் 9 தா தாலுகா குடுத்துருக்காங்க. 9 தாலுகால நீங்க என்ன தாலுகாவோ அத அப்ளை பண்ணுங்க. அண்ட் அடுத்தது அப்ளிகேஷன் ஃபார்ம கிளிக் பண்ணீங்க அப்டின்னா, இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். டோட்டலா 5 பேஜஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட்ல வந்து தமிழ் வழி சான்றிதழ் நீங்க வச்சிருந்தீங்க அப்டின்னா, தமிழ் மீடியத்துல படிச்சிருந்தீங்க அப்டின்னா, இந்த ஃபார்ம தான் நீங்க எடுத்து ஜெராக்ஸ் பண்ணி அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கும் ஸ்கூல்ல போயி நீங்க பழசுல ஃபார்மேட் இருக்கும் இல்லையா? அது இருந்ததுன்னா அப்ளை பண்ணுங்க. அது இல்ல அப்டின்னா, இந்த ஃபார்ம பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு போய் உங்க பேரு, நீங்க எந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்து எந்த ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தமிழ் வழி சான்றிதழ் படிச்சீங்க, தமிழ் மீடியத்துல படிச்சீங்களோ, அத எழுதி உங்களோட பிரின்சிபல்ட்ட சைன் வாங்கி, சீல் வாங்கிட்டு, இத ஜெராக்ஸ் எடுத்து தான் அனுப்பணும். ஒரிஜினல் அனுப்பிச்சிடாதீங்க. அண்ட் கீழ இருக்கிறது பார்த்தீங்க அப்டின்னா, நீங்க தமிழ் மீடியத்துல முடிச்சிருக்கீங்க அப்டின்னா, அதுக்கான ஃபார்ம் தான் இது. இதுவும் அப்படிதான். காலேஜ்ல ஒரே ஊர்ல தானே சேம் ஊர்ல தான் படிச்சிருப்பீங்க. அண்ட் ரிஸ்க் எடுக்காம, கொஞ்சம் கஷ்டப்படாம போய் நீங்க அந்த ஸ்கூல்லயே போய் எல்லா ஃபார்மையும் வாங்கிட்டு வந்துருங்க. இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். இத டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் மேல வந்து பார்த்தீங்கன்னா, விண்ணப்ப எண்ணுன்னு குடுத்துருக்கு. அத எதையும் தொடாதீங்க. அது வந்து ஆஃபீசர் ஃபில் பண்ணிக்குவாங்க. ஆஃபீஸ்ல இருக்கவங்க. பத்தின் வட்டம்னு கேட்டிருக்காங்க இல்லையா? அந்த ஆவடி வட்டம்னு போட்டிருக்கேன். கிராமம் வந்து அரக்க பக்கம் பக்கம்னு போட்டிருக்கேன். இந்த ஊர் பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. அதனால சும்மா ஜென்ரலா ஃபர்ஸ்ட் இதுல அதான் இருந்துச்சு. அதனால இத எடுத்து வச்சிருக்கேன். பேரு ஃபர்ஸ்ட்டு
பேர் எழுதிக்கோங்க. தமிழ்ல எழுதிக்கோங்க. அடுத்தது இங்கிலீஷ்ல கேப்பிட்டல் லெட்டர்ல உங்க பேர் எழுதிக்கோங்க. அதுக்கு மேல உங்க ஃபோட்டோ ஓகே. இப்ப ரீசென்ட்டா எடுத்த ஃபோட்டோஸ் ஏதாவது இருந்ததுன்னா, அத வந்து ஒட்டிக்கோங்க. அடுத்தது கீழ பார்த்தீங்கன்னா, அப்பா பேரு. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஹஸ்பண்ட் பேர் எழுதிக்கோங்க. ஆகல அப்டின்னா அப்பா பேர் போட்டுக்கோங்க. அண்ட் அட்ரஸ் எல்லாத்தையும் கரெக்ட்டா ஃபில் பண்ணிக்கோங்க. தாலுகா, வட்டம், மாவட்டம், பின்கோடு எல்லாத்தையும் எழுதிக்கோங்க. சரி நீங்க எந்த தாலுகாக்கு அப்ளை பண்றீங்களோ, அந்த தாலுகாவ எழுதிக்கோங்க. அடுத்தது கிராமம். நீங்க எந்த கிராமத்துக்கு அப்ளை பண்றீங்களோ, அந்த கிராமம் எழுதிக்கோங்க. அதுக்கு முன்னாடி அந்த கிராமம் நோட்டிஃபிகேஷன்ல நீங்க அப்ளை பண்ணும்போது, அந்த கிராமத்துக்கு முன்னாடி ஒரு நம்பர் ஒண்ணு குடுத்திருப்பாங்க. அந்த நம்பரையும் சேர்த்து எழுதிக்கோங்க. அடுத்தது கீழ பார்த்தீங்கன்னா, டேட் ஆஃப் பர்த் பிறந்த தேதி கேட்டிருக்காங்க. நீங்க என்னைக்கு பிறந்தீங்களோ அந்த டேட்ட சர்டிபிகேட்ல இருக்க மாரி கேட்டிருக்காங்க. நீங்க இதுல ஒரு நம்பர் இதுல ஒரு டேட், அதுல ஒரு டேட் அப்படிங்கிற மாரி இருக்கக்கூடாது. 2025க்குள்ள உங்க ஏஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதையும் கரெக்ட்டா எழுதிக்கோங்க. அப்புறம் பாலினம் கேட்டிருக்காங்க. பெண், ஆண் 3ஆம் பாலினத்த தான் கேட்டிருக்காங்க. அப்படி 3ஆம் பாலினத்தவரா இருந்தீங்க அப்படின்னா, நீங்க அதுக்கான நலவாரி அட்டை வச்சிருக்கணும். அதையும் ஜெராக்ஸ் எடுத்துக்கணும். இல்லைன்னா நலவாரி அட்டை இல்லைன்னு நம்ம ரிஜெக்ட் பண்ணிருவாங்க 3ஆம் பாலினத்துக்கு. அடுத்தது ஆகாதவர்லாம் கேட்டிருக்காங்க. ஆனவர்னா திருமணம் ஆனவர்கள்னு போட்டுக்கோங்க. ஆகாதவர்னா திருமணம் ஆகாதவர்கள்னு போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து ஜாதி சான்றிதழ் கேட்டிருக்காங்க. அதையும் நீங்க அட்டாச் பண்ணணும். அடுத்தது பிசி, எம்பிசி, டிஎன்சி அந்த மாரி இருக்கீங்க அப்படின்னா, உங்க கேட்டகரி எழுதி அதுக்கு கீழ சப்காஸ்ட் எழுதிக்கோங்க. அடுத்த பேஜ் எப்படி ஃபில் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து மேல பார்த்தீங்க அப்படின்னா, மாற்றுத்திறனாளியான்னு கேட்டிருக்காங்கன்னா, ஆம்னா ஆம் குடுத்துக்கோங்க. இல்லைன்னா இல்லைன்னு குடுத்துக்கோங்க. ஆம்னு குடுத்தீங்கன்னா, அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்க சப்மிட் பண்ணணும் டாக்குமெண்ட்ஸையும் ஜெராக்ஸ் எடுத்து நீங்க அனுப்பிச்சு வைக்கணும். அடுத்தது நீங்க வந்து திணறலான்னு கேட்டிருக்காங்க. முன்னாள் ராணுவ திணறலான்னு அதுவும் இருந்தா குடுத்துக்கோங்க. இல்லைன்னா இல்லைன்னு குடுத்துக்கோங்க. ஆதரவற்ற விதவைகளான்னு கேட்டிருக்காங்கன்னா, ஆம்னா ஆம், இல்லைன்னா இல்லை. ஆம்னு குடுத்தீங்கன்னா, அதுக்கான டீட்டெயில்ஸும் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் நீங்க ஜெராக்ஸ் பண்ணி அனுப்பணும். உங்களோட ஃபோன் நம்பர், உங்க மெயில் ஐடி, உங்களோட கல்வி தகுதி கேட்டிருக்காங்க. என்ன படிச்சிருக்கீங்களோ அத நீங்க எழுதிக்கோங்க. அடுத்தது வந்து அதர் டீட்டெயில்ஸ் குடுத்துருக்கணும். சைக்கிள் ஓட்ட தெரியுமா? வண்டி ஓட்ட தெரியுமா? பைக், டூ வீலர் அந்த மாரி சொல்லியிருக்காங்க. சைக்கிள் ஓட்ட தெரியும்னா போங்க. இல்லைன்னா இல்லைன்னு குடுத்துக்கோங்க. டூ வீலர் ஓட்ட தெரியும் அப்டின்னா, லைசென்ஸ் இருந்தா மட்டும் ஆன் குடுங்க. இல்லைன்னா இல்லைன்னு குடுத்துருங்க. அப்படி லைசென்ஸ் இருக்கு அப்டின்னா, உங்களோட லைசென்ஸ் நம்பர் இங்க எழுதிக்கணும். அடுத்தது எக்ஸ்பைரி டேட் எழுதிக்கோங்க. கீழ நாள், இடம்னு குடுத்துருக்காங்க இல்லையா? நீங்க என்னைக்கு அப்ளை பண்றீங்களோ, அன்னைக்கு டேட் போட்டுக்கோங்க. இடம்ங்கிறது நீங்க ஆவடி தாலுக்கான்னு போட்டுக்கோங்க. உங்களோட டிஸ்ட்ரிக்ட் நீங்க என்ன கிராமமோ அத எழுதிக்கோங்க. எல்லாத்துக்கும் இதே மாரியே தான் இருக்கும். ஆனா வட்டம் மட்டும் நீங்க என்னத்துக்கு வட்டம் அப்ளை பண்றீங்களோ, அந்த வட்டத்தோட பேர் எழுதி, பெறுநர் போட்டு நீங்க வந்து ஃபில் பண்ணணும். எப்படி ஃபில் பண்ணணும்? இப்படிதான் இருக்கும். அடுத்தது நீங்க என்ன வட்டமோ, தாலுக்காவோ அத எழுதிட்டு, நீங்க என்ன மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம்னா, திருவள்ளூர் மாவட்டம் உங்களோட பின் நம்பர் எழுதிக்கோங்க. அதுக்கு கீழ இந்த பக்கம் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணணும். உங்க அட்ரஸ டோர் நம்பர் மொதற்கொண்டு எல்லாமே கரெக்ட்டா ஃபில் பண்ணிக்கோங்க. இன்னொன்னு வந்து நம்மளுக்கு நீளமா ₹25ல ஸ்டாம்ப் ஒட்டி அனுப்ப சொல்லியிருக்காங்க இல்லையா? இதுதான் அந்த ₹20 ஸ்டாம்ப் அனுப்புறது. பெறுநர்ல உங்களோடது போட்டுக்கணும். உங்களோட ஐடி, நீங்க உங்களோட ஃபோன் நம்பர் கூட இதுல எழுதிக்கலாம். அனுப்புறோங்கிற இடத்துல வந்து நீங்க எதுவுமே ஃபில் பண்ணக்கூடாது. ஏன்னா ஆஃபீஸ்ல அவங்க சீல் பண்ணி நம்மளுக்கு ரிட்டர்ன் வந்து இன்டர்வியூக்கோ, இல்ல எக்ஸாம்க்கோ நம்மளுக்கு கால் லெட்டர் வரும். அதனால தான் இது நம்மளுக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நெனைக்கிறேன். See you on the next video guys. Bye.